வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சுப்ரமணியன். நான் ஒரு குழந்தை நல மருத்துவர். செயின்ட் இசபெல்ஸ் ஹாஸ்பிட்டல், ஸ்மிருதி ஹெல்த் கேர்னு 2 இடத்துல வேலை பண்ணிகிட்ருக்கேன். தாய்ப்பால் கொடுக்கறதுல உண்டான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நாங்கள் நிறைய எதிர்கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறச்சே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னதுன்னா, தாய்ப்பால் தான் குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் ஒரே உணவாக இருக்கணும். இது உலகம் முழுக்க எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸும் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்படி இருக்க நம்ம தாய்ப்பாலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற கம்பெனிஸோட விளம்பரத்தினாலையும் மக்களோட மிஸ்கன்செப்ஷன்ஸ்னாலையும் நிறைய இந்த மாதிரி மற்ற பொருட்களெல்லாம் தாய்ப்பாலுக்கு பதிலாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நிறைய தாய்மார்கள் டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த டிசிஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு சிந்தனை நிறைய குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணி அதனால் வரக்கூடிய நிறைய விளைவுகள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால இம்மீடியட்டாக நம்மளுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி. தாயும் குழந்தையும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அங்கே வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் 2 பேரும் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, 2 பேருக்கும் அந்த எதிர்கொள்கிறாங்க. அந்த இன்ஃபெக்ஷனால் தாயால் ஆன்டிபாடிஸுங்கிற பொருட்களை தன் உடம்புல சீக்கிரமாக சேகரிக்க முடியாது. அது தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு போய் சேர்றதுனால குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் ஆகிடுது, அதுக்கு எதிர்ப்பு சக்தி வருது. இந்த மாதிரி ஒரு டைனமிக், ஒரு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கேற்றபடி உண்டான ஆன்டிபாடிஸுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற பொருட்கள், டப்பா பொருட்கள்னால கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. இதுதான் இம்யூனிட்டிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். குழந்தையோட க்ரோத் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தையோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா, தாய்ப்பால் கொடுக்கறதுனால அப்ராப்ரேட்டாக கரெக்டான அந்த நிலைமைக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக இருக்குது. டப்பா பால் கொடுக்கறச்சு ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகி அந்த அந்த வயசுக்கு உண்டான வெயிட்டை விட அதிகமான வெயிட்டு அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இன்னும் குழந்தை புசுன்னு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அந்தந்த ஏஜுக்கு உண்டான கரெக்டான வெயிட், அந்த பேபிக்கு உண்டான கரெக்டான வெயிட் வரலன்னா, அதை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரேசிங், இந்த கடகடன் வெயிட் ஏறுறது வாழ்நாள் முழுக்க போயிட்டு நாளைக்கு உங்கள் குழந்தை 18-20 வயசு இருக்கிறச்சு அவன் ஓவர் வெயிட்டாக இருக்கும். அப்போ போயிட்டு அவனை வெயிட்டு குறைக்கிறதுக்கு நம்ம எல்லா உண்டான டெஸ்ட்டுகள் செஞ்சு அதுக்கு உண்டான எக்ஸசைஸை செஞ்சு எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆரம்பத்திலேயே நம்ம குழந்தைங்கள இப்படி ஊட்டி எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து இல்லாமல் கரெக்டான எவ்வளோ தேவையோ அது மட்டும் கூட்டி வளர்த்தோன்னா பெட்டராக இருக்கும். டப்பா பால் குடிச்சிட்டு வர குழந்தைங்களுக்கு லாங் டேர்மில் ஹைப்பர் டென்ஷன், பிபி, ஏர்லி ஆன்செட் ஆஃப் முன்கூட்டியே ஹார்ட் டிசீஸ் வரதெல்லாம் காமனாக இருக்குது. அப்படி இருக்க தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்டு வந்த குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை. பிரெயின் க்ரோத் பார்த்தீங்கன்னாக்கா தாய்ப்பால் கொடுக்கறதுனால டெஃபினட்டாக மச் பெட்டர். டெவலப்மெண்ட் பொறுத்த மட்டும் மச் பெட்டர். தாய்ப்பாலில் உண்டான சத்துக்களை பிரித்து எடுத்து கெமிக்கலாக அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஐட்டமாக புது கம்பெனியாக ஆட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட்டு கான்செப்ட்னா டிஹெச்ஏன்னு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறாங்க. இது மூளை வளர்ச்சிக்கு பெனிஃபிட்னு. அவங்க எவ்வளோ தான் அவங்க பிரித்து பார்த்தாலும் அவங்களால இத்தனை வரைக்கும் கிட்டத்தட்ட 1900ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவங்களால தாய்ப்பாலை மிமிக்கே பண்ண முடியல அதில் இருக்கிற கான்ஸ்டுவன்ஸை. அப்படி இருக்க நீங்கள் இன்னமும் டப்பா பால் கொடுத்து தான் உங்கள் குழந்தை பெட்டர் ஆகும்னு நினச்சிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக்குங்கிறது நீங்கள் எல்லாரும் ரியலைஸ் பண்ணணும். வணக்கம், நான் டாக்டர் மனுலக்ஷ்மி. பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றது இட்ஸ் அ கண்டினியூஷன் ப்ராசஸ். அதாவது ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகி டியூரிங் கன்செப்ஷன், டியூரிங் ப்ரெக்னன்சி, அந்த டைமில் நடக்கிற சேஞ்சஸோட கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பிரெஸ்ட் ஃபீடிங்காக இருக்கும் உடம்புல இருக்க சேஞ்சஸ். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு நிறையா ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நிறைய லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ தாய்ப்பால் கொடுக்கும் போது உடம்புல ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதாவது ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரீசன் இந்த லெட் டவுன் ரிஃப்ளெக்ஸ். அதாவது மில்க் பிரெஸ்ட்டில் வெளியே வரதுக்காக இந்த ரிப்பீட்டடாக பாப்பா சக்கிள் பண்ணும்போது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி மில்க் வெளியே வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதே ஆக்சிடோசின் ஹார்மோனோட எஃபெக்டில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் இருக்குது. இந்த கர்ப்பை சுருங்கிறது, அதாவது டெலிவரி கழித்து கர்ப்பை சுருங்கி நார்மல் சைஸ் வரத்துக்கு, இன்வல்யூஷன் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு கர்ப்பை சுருங்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேபி சக் பண்ண கர்ப்பை கூட சுருங்கி நார்மல் சைஸ் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். இதோட இம்பார்ட்டண்ட் ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா, இம்மீடியட்லி போஸ்ட் டெலிவரி ஓவர் ப்ளீடிங் ஆகாமல் தடுக்கிறது. அதாவது போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ்ன்ற எஃபெக்ட் வராமல், யூட்ரஸ் எக்ஸஸாக ப்ளீடிங் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த இமீடியட் போஸ்ட் டெலிவரி பீரியடில் பேபி ஃபீட் ஆகும்போது மதருக்கு டெலிவரி ப்ளீடிங்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பீரியட்ஸ் தள்ளி போகும். அதாவது ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பீரியட்ஸ் வராதனால அயன் டெஃபிஷியன்சி அனீமியா தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது பீரியட்ஸ் வராததுனால அடுத்த ப்ரெக்னன்சி வரத்துக்கும் ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும். அதாவது டியூரிங் பிரெஸ்ட் ஃபீடிங் யூஸ்வலாக ப்ரெக்னன்சி நிற்காம ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால கான்ட்ரசெப்ஷன், அதாவது அடுத்த ப்ரெக்னன்சி டிலே பண்ணுறதுக்கோ ஸ்பேஸிங்க்கோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தடாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல் மெத்தடாக இருக்கும். பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் டெஃபினட்டாக ரெடியூஸ் ஆகும். பிரெஸ்ட் ஃபெட் மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சர் ரிஸ்க் குறையும். மற்ற கேன்சர்ஸோட ப்ராபபிலிட்டி கூட கம்மியாக இருக்கும். யூட்ரஸ் கேன்சர், ஒவேரியன் கேன்சர் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப 1 year 1.5 years பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் இந்த கேன்சர்ஸோட பாசிபிலிட்டி கூட கம்மியாக இருக்கும். போன் ஹெல்த், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து பிரெஸ்ட் ஃபெட் மதர்ஸுக்கு கம்மியாக இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது உடம்புல கால்சியம் அப்சார்ப் ஆகிறது, கால்சியம் டெபாசிட் ஆகுது, இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது அந்த மதர்ஸுக்கெலாம் போஸ்ட் டெலிவரி போஸ்ட் மெனபாஸ் வந்து அவங்களோட எலும்பெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலான தாய்க்கள் வந்து நம்ம ஊரில் வந்து இனிஷியேட் பண்ணிடுறாங்க, தாய்ப்பால் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் போக 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 அவங்களுக்கு நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது சுற்றி இருக்கிறவங்க சொல்லி அந்த தாய்ப்பால் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. அதில் உண்டான நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படி குறையுது? என் குழந்தைக்கு பால் பத்துதா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாப்பா அழுத உடனே உன் குழந்தைக்கு உன் பால் பத்தலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாட்டி, தாத்தா, பக்கத்து வீட்டு ஆளுங்க யாராவது சொல்கிறத கேட்டுக்கிட்டு என் பாப்பாவுக்கு தாய்ப்பால் தான் பத்தலைன்னு சொல்லிட்டு வேறு பால் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. தாய்ப்பால் பத்தலைங்கிறதுக்கு உண்டான அறிகுறி என்ன? அப்போ அது கரெக்டாக தெரியணும்ல நம்மளுக்கு. உங்கள் குழந்தை அழுதுச்சுன்னா அது தாய்ப்பால் இல்லைங்கிறது மட்டும் கிடையாது. உங்கள் குழந்தை அழுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குழந்தைக்கு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரே வழி வந்து அழுறது தான். அதுக்கு சிரிக்க மற்றதெல்லாம் இனிஷியலாக தெரியாது. ஸோ அழுதாக்க தாய்ப்பால் தான் நினைக்க வேணாம். கோல்டாக இருந்தால் அழுவும், ஓவர் ஹீட் ஆனாலும் அழுவும், யூரின் போனால் அழுவும், மோஷன் போனால் அழுவும், எல்லாத்துக்கும் தான் குழந்தை அழுவும். ஸோ அழுறது தாய்ப்பால் கம்மியாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்ப்பால் கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் குழந்தையோட எடை வெயிட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஸோ எடை ஃபஸ்ட்டு போட்டுப்பாங்க, அதுதான் மோஸ்ட் ஆப்ஜெக்டிவ் சைன். ரெண்டாவது விஷயம், தாய்ப்பால் கம்மியாக இருந்தால் யூரின் பாப்பா போகிற ஒன்றுக்கு வந்து கம்மியாகும். அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் 25 நாள் வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 20-25 வாட்டி கூட சில குழந்தைங்க போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி மோஷன் போகும். ஸோ டெய்லி மோஷன் போகலன்னா தாய்ப்பால் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். அதுவும் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு மோஸ்ட் ஆப்ஜெக்டிவ், அதாவது நம்ம பார்க்குறவங்களோட மேலே டிபெண்ட் ஆகாத ஒரு சைன் என்னென்னா வெயிட் கெயின். ஸோ உங்கள் குழந்தையோட எடையை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு பார்த்துட்டு வந்து அந்தந்த சார்ட் பிரகாரம் உங்கள் குழந்தை எடை ஏறிட்டு இருக்குனாக்கா உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் பத்துதுன்னு தான் அர்த்தம். தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு குரூப் ஆஃப் தாய்மார்கள் வேறு பால் போகிறதுக்கு காரணம் வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு. வேலைக்கு போனாலும் தாய்ப்பால் கொடுக்க முடியுங்கிறத வந்து நம்ம வந்து நல்லா எல்லாருக்கும் சொல்லணும். தாய்ப்பாலில் வந்து இப்போ தாய்ப்பாலையே பிழிஞ்சு எடுத்து அதை வீட்டில் வச்சு குழந்தைக்கு அது கொடுக்க வேண்டிய நிறைய விதமான வழிகள் இருக்குது. இது கரெக்டான உங்களோட மருத்துவ ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கிட்டு அது அவங்க ஆலோசனை பிரகாரம் நீங்கள் யூஸ் பண்ணணும். தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அதனாலேயும் விளைவுகள் இருக்குது. நான் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே நீங்கள் வேலையும் முழுக்க பண்ண முடியும். இதில் கொஞ்சம் உங்களோட எம்ப்ளாயர், அதாவது உங்களை வேலைக்கு வச்சுருக்கிறவங்களோட கொஞ்சம் ஒத்துழைப்பு இருந்தால் இது பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கோட தீமே வந்து சஸ்டெய்னிங் பிரெஸ்ட் ஃபீடிங் தான். அதாவது இனிஷியேட்டிங் கிடையாது, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது, அது எப்படி நம்ம கண்டினியூஸாக கொடுக்குறோங்கிறது தான் இந்த வருஷத்தோட இது. ஸோ அப்படி இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம அர்பன் செட்டப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஒர்க்கிங் மதர்ஸை எப்படி நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். இதுதான் என்னோட வியூ ஆன் பிரெஸ்ட் ஃபீடிங். நிறைய பேர் பேபிக்கு வேணுன்றதுக்காக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், பிரெஸ்ட் ஃபீடிங் பாப்பாக்காக பண்ணணுன்றது யோசிப்பாங்க. பட் தான் ஹெல்த்துக்கே இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது, தான் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது as far as possible ஒரு 1 yearக்காவது மினிமம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணுன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மதருக்கு இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது அவேர்னஸ் ப்ரமோட் பண்ணால் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜாக இருக்குதுன்னு தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும்.